இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நான் வந்து புதினாவை இப்படி கொத்து கொத்தாக வளர வச்சேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கும் ஸ்டார்டிங் வந்து புதினா வளரவே இல்லை. நாங்கள் வந்து யோசித்தோம், நம்ம முன்னாடி இருந்த வீட்டிலலாம் நாங்கள் தொட்டிலில் வச்சுருப்போம். அப்போ வந்து எங்கள் ஆச்சி வச்சுருப்பாங்க. அப்போலாம் நல்லா தழுத்துச்சு, இப்போ ஏன் தழுக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் தான் வந்து நான் இந்த மெத்தடையே கண்டுபிடிச்சேன். அண்ட் இது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்கில் எதுலையாச்சும் ஒரு இதில் வந்து நம்ம நட்டி வைக்கணும். மண்ணில் வந்து வச்சிங்கன்னா ஓகே தான், பட் தொட்டியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன தொட்டியில் வந்து வைக்கணுன்னாலும் வச்சுக்கோங்க, இல்லைனா க்ரோ பேக்கில் வைக்கணுன்னா வச்சுக்கோங்க. எதில் வைக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து வந்து மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம உங்ககிட்ட செம்மண் இருக்குன்னா செம்மண் போடுங்க, செம்மண்ணை மட்டுமே போடுங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். கிடைக்காத பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு சைடில் இருக்கிற மண் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இதில் செம்மண் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடையில் போய் வாங்கின செம்மண் அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் இதில் வந்து ஒரு செம்மண் வந்து 40 ரூபா சொல்கிறாங்க, ஒரு சட்டி செம்மண். எப்படியும் நீங்கள் 40 ரூபா அப்படின்னா அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தானே. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் வந்து 2 சட்டி வாங்கிட்டு வந்தேன். 2 க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ செம்மண் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அது கூட ஆற்று மணல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நான் அப்படி தான் போட்டிருக்கேன். அதில் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பாக இதுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு உரம் கொடுக்கணும். நான் வந்து உரம்லாம் ஃபஸ்ட்டு போடவே இல்லை, அப்படியே நட்டி வச்சுட்டேன். அந்த ரோஸ் மல்லி செடியை தான் நான் ஃபஸ்ட் நட்டி வச்சேன். அது வந்து தழுக்கவே இல்லை, ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோன்னா, நான் இப்போ இந்த க்ரோ பேக்கில் வந்து எதுவுமே கிடையாது, இந்த ரோஸ் மல்லி மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த மாட்டு சாணி இருக்குல்ல, அதெல்லாம் காஞ்சி போய் வந்து ஒரு ஒரு முக்கில் வந்து போட்டிருப்பாங்க எங்கள் ரோட் சைடு முக்கில். ஸோ அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப காஞ்சி போய் இருக்கும் அது, ஏன்னா அது வெயில்லையே இருக்குமா, காஞ்சி போய் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இதில் போட்டோம். போட்டு ஒரு நிறைய இந்த இந்த க்ரோ பேக்கில் மட்டும்தான் நாங்கள் நிறைய போட்டோம். அது ஏன்னா எல்லாத்துலேயும் போட்டு மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் இதில் நிறையவே போட்டுவிட்டோம். போட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரோஸ்மெரி வந்து தழுக்க ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் புதினா வாங்கியிருந்தோம். சரி நான் நட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கத்தில் ஒரு சின்ன தொட்டி இருக்குல்ல, அதுலேயும் நட்டி வச்சேன். இந்த க்ரோ பேக்லேயும் நட்டி வச்சேன். இந்த க்ரோ பேக்கில் ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் நட்டி வச்சேன். ஆனால் அந்த தொட்டியில் வந்து சீக்கிரமாக வளர்ந்துச்சு. ஆனால் வளர்ந்து உடனே கருகி போயிட்டு, நான் ஷார்ட்ஸில் கூட நிறைய போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த க்ரோ பேக்கில் நட்டி வச்சது வந்து ஒரு குச்சா இருந்தது வந்து நல்லாவே வளர்ந்து வந்ததை நாங்கள் நோட் பண்ணோம். ஏன்னா இதில் வந்து நம்ம ரோஸ்மெல்லி வச்சுருக்கோம், புதினா வச்சுருக்கோம். அப்போ இந்த 2 தான் இருந்துச்சு. ஸோ அந்த சத்து எல்லாமே புதினா எடுத்துட்டிங்கன்னா, புதினா வந்து ரொம்ப லைட்டு செடி தானே, அந்த ரோஸ்மல்லி அளவுக்கு தேவை கிடையாது எனர்ஜி. ஸோ இது வந்து ஈஸியாகவே வளர ஆரம்பிச்சிட்டு நல்லாவே. ஸோ இது வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு, அண்ட் இது வந்து நாங்கள் ப்ளேஸ் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தோம். ஒரு ஒரு நல்ல சன்லைட்டு படுற இடத்துல வச்சுருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா அது வந்து கருகி போச்சு. அப்போ தான் அது வந்து கருகியே போச்சு. அது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த தொட்டியில் உள்ளது கருகி போச்சுல்ல, அது ஏன் கருகுச்சுன்னு சொல்கிறேன். வெயில் அடிக்கிற இடத்துல வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அது வந்து கருகி போனதை பார்த்துட்டு, அப்போ வெயில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமி ஷேடான இடத்துல வச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த தொட்டியில் இருந்த புதினா வந்து ஓரளவுக்கு தழுக்க ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ தான் தெரியும், சன்லைட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது இதுக்கு. அதே மாதிரி தண்ணியும் வந்து நம்ம ரொம்ப ஹெவியாக ஊற்றக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா வேர் வந்து அழுகிரும். ஏன்னா புதினாவுக்கு இருக்கிற வேரே சின்னதாக தான் இருக்கும். அதில் போட்டு நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை. எதுவாக இருந்தாலும் கொஞ்சமே போதும் இதுக்கு. இது நம்ம வந்து வீட்டுக்குள்ளே கூட வளர்க்கலாம், வெயில் கூட தேவையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி செடி தான் இது. ஸோ ரொம்ப வெயிலில் வைக்க வேண்டாம். அண்ட் இந்த இப்படி நம்ம ஃபர்டிலைஸ் கொடுத்து நம்ம வளர்க்குற புதினாவில் வந்து நல்லா ஸ்மெல் இருக்கும். கெமிக்கலாக நீங்கள் எதுவுமே அந்த ஆட் பண்ண தேவையே இல்லை இதில். ஜஸ்ட்டு வந்து அந்த மாட்டு சாணம், ஆட்டு புழுக்கை இந்த மாதிரி இருக்கிறதே நீங்கள் போடுங்க. ஒரு சில பேர் வந்து கோகோ பீட்டை வந்து போடுவாங்க. அது வந்து உரமே கிடையாது, அது ஒரு மண் மாதிரி தான். அதில் வந்து அந்த தேங்காய் நார் அதெல்லாம் பண்ணுறது தான் கோகோ பீட்டு. அதில் வந்து நம்ம போட்டு வளர்க்கலாம். அதையே வச்சு நம்ம வளர்க்கக்கூடாது. நம்ம மண் வந்து ஆட் பண்ணணும். மண் நிறைய கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து கோகோ பீட்டே ஆட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். இது எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா புதினா ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே வளர்ந்துடும். அண்ட் மெயினாக ஒரு ஸ்டெப்பு இதுக்கு என்னென்னா, அது வளர வளர
அதோட எட்ஜஸை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. ரொம்ப நீளமாலாம் கட் பண்ண வேண்டாம், குட்டிக்கூண்டு கட் பண்ணால் போதும். அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் விட்டு வளரும். நிறைய பிரான்ச்சஸ் விட்டுச்சுன்னா தான் நிறைய புதினா வந்து கிடைக்கும். இப்போ ஒரே குச்சிலேயே வளர்ந்துட்டு இருந்துச்சுன்னா நமக்கு இலை கம்மியாக தானே இருக்கும். அதே நம்ம வெட்டி 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 விட்டோம்னா நிறைய பிரான்ச் வரும். ஸோ அதனால நமக்கு அடர்த்தி வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இந்த க்ரோ பேக்கில் வந்து படர்ந்து கீழே தொங்குற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு புதினா. இப்போ நம்ம வந்து இதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா நம்ம அந்த இடத்துல தண்ணி ஊற்றினாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ புதினா வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பிகினர்ஸ் யாராச்சும் செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் புதினா வளருங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். புதினா, துளசி இதெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து மெயின்டெனன்ஸே தேவை கிடையாது. லோ காஸ்ட் எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஈஸியாகவே வளர்க்கலாம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் அதெல்லாம் வாங்கி வளர்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மெடிக்கலாகவும் நிறைய யூஸஸ் இருக்குது இதில். இதை நம்ம வந்து அவிச்சு குடிக்கலாம். ஸோ புதினா வந்து நம்ம நிறையவே யூஸஸ் இருக்குது. எல்லாமே சும்மா கூட அது வெறும் இலைய எடுத்து கூட சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும். புதினா வந்து கருவேப்பிலை வந்து நல்லா நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து கறி லீவ்ஸ் கருவேப்பிலை எப்படி வளர்க்குறது அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போடுறேன். அண்ட் இந்த புதினா வச்சு நம்ம நிறைய வேலை பார்க்கலாம். ஸோ இதை வந்து போய் கடையில் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கே புதினாவை நட்டி அது வளர்ந்துச்சா வளரலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு வளர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா இதில் வந்து நாங்கள் அடுத்து பட்ரோஸ் நட்டி வச்சோம். ஆனால் இந்த க்ரோ பேக்கில் மட்டும் எது நட்டி வச்சாலும் உடனே வளர்ந்துருது. அதனாலேயே எனக்கு இந்த க்ரோ பேக் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி பக்கத்தில் ஒரு க்ரோ பேக் இருக்குது. அதில் ரோஸ் செடி வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து இவ்வளோ அளவுக்கெல்லாம் நாங்கள் போடவே இல்லை. அதில் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாட்டு சாணி உரம் வந்து போடவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதில் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு குட்டி புதினாவை குட்டியாக கட் பண்ணேன் நான். சும்மா கையிலே கட் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சா, சரி இதை ஏன் நம்ம தூர போடணுன்ட்டு அந்த க்ரோ பேக்கில் நட்டி வச்சேன். நட்டி வச்ச 2 நாளில் பார்த்திங்கன்னா அது வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதுதான் வந்து செம்மண் வந்து இருக்கணும். ஸோ நான் 2 க்ரோ பேக்லேயுமே செம்மண் தான் போட்டிருந்தேன். அது வந்து நல்லாவே வளர்ந்துட்டு. ஸோ இந்த மாதிரி குட்டியாக இருந்தால் கூட போதும். நான் வந்து இன்றைக்கி ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். அதை குட்டியாக இருக்கிறது கூட போதும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் அதை பிடுங்கி நான் அந்த ரூட்டெல்லாம் காட்டியிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். கரெக்டாக 6 o'clock இல்லை 6:30க்கெலாம் அந்த ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் டெய்லியுமே நம்ம போடுறோம். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் புதினா வளர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி பிளான்ட்டு. ஸோ அதனால தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ பேசினதில் வந்து டைம் போனதே தெரில. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா கார்டனிங் மின்ட் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.